ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இரமாக்குன் சீசன் 1 எபிசோட் 21 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுக்கப்புறமா இந்த அனிமேல ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இரமாக்குன் சீசன் 1 எபிசோட் 21. மாக்கபரி டோம் அப்படின்னு சொல்லி நெதர்வேல்ட்ல இருக்கிற ஒரு பெரிய கான்சர்ட் ஹாலை நமக்கு காமிக்கிறாங்க. பாப்புலரான ஒரு பொண்ணு அந்த இடத்துல இருக்கிறா. என்னால முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இப்ப கான்பிடன்ஸோட ஸ்டேஜுக்கு போறா. அந்த பொண்ணுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவ ரொம்பவுமே பாப்புலரான ஒரு பொண்ணு மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோ நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் வந்ததா இப்ப ஆஸ் வந்துட்டு ஸ்கூல் முழுக்க பரப்பிட்டு இருக்கான். மாஸ்டர் இருமாவை பாருங்க, எல்லாருக்கும் தேவைன்னா இந்த நோட்டீஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களுக்கு தனியா வர நோட்டீஸ் கொடுக்குறாங்க. மாஸ்டர் நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா நோட்டீஸும் இருக்கு, உங்க தாத்தாக்கு வேணுமான்னு கேட்கப்போ இல்ல அவர்கிட்ட ஆல்ரெடி நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். குருமாவை விட இருமாக்கு தான் ரொம்பவும் பாப்புலாரிட்டி அதிகமா இருக்கு போல அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லப்போ யாரு குருமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். எந்த குருமாவை தெரியாத உன் பேஜ்லயே கீழே இருக்கா பாரு, அவதான் ரொம்பவும் பாப்புலரான ஒரு பொண்ணு. டியோடு குருமாவை தெரியாத டீமன்ஸ் யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது நம்ம ஹீரோ கொஞ்சம் பயப்படுறான். ஷேர் டீமன் வீட்டுல இருக்கும்போது மாஸ்டர் அவரோட லட்சியத்தை நோக்கி மட்டும் தான் போராடுவாரு அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்லவும் நல்ல வேலை ஆஸ் சமாளிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் மாஸ்டர். டீமன்ஸோட நேச்சரே அவங்க ஈவலா இருக்கிறது தான். டீமன்ஸோட கோபம் ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்பவும் ஈவலா மாறுறது தான் ஈவல் சைக்கிள்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற டீமன்ஸோட ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் கேம்ஸ் அப்புறமா வீடியோ கேம்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரியான என்டர்டைன்மெண்டான விஷயங்கள் தான் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணும். அதுல ஒண்ணுதான் இந்த டெம்டால். எல்லா டீமன்ஸையும் ஒரே இடத்துக்கு வர வச்சு ஒரு கான்சர்ட் நடத்துவாங்க. அவங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே போய் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியா மாறும். அதுல எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்ச ஒரு ஃபேமஸான பொண்ணு தான் அந்த குருமா அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். ஆமா, குருமாவை மிஞ்சி யாருமே இல்லங்க பாரு, அவ எவ்வளவு கியூட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி அவ ஆடுற ஒரு வீடியோவை நம்ம ஹீரோக்கு காமிக்கிறான். நெதர்வேல்ட்ல இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் ஸ்டேடியம்ல வந்துட்டு இப்ப குருமா பெர்ஃபார்ம் பண்ண போறா அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. பசங்க எல்லாருமே ரொம்பவும் ஹாப்பி ஆகுறாங்க. ஆனா நம்மளால போக முடியாது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. நம்ம இந்த கான்செப்ட்டுக்கு போகும்போது நம்ம லக்கியா இருந்தோம்னா நமக்கு மீட் அண்ட் கிரீட் கிடைக்கும்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். லக்கியா இருக்கிற ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி அவங்க குருமா கூட ஹேண்ட் ஷேக் பண்ண விடுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிறான். குருமா ஹேண்ட் ஷேக் பண்ண உடனே அந்த டீமனோட ஸ்ட்ரெஸ் அவ்வளவோ கம்மியாவே அவன் ரொம்ப ஹாப்பியா மாறிடுதான். குருமா கியூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எல்லாரும் என் கான்செப்ட் திரும்ப வந்து பாருங்க, இல்லைன்னா நான் உங்க மேல கோச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி அவ கியூட்டா சொல்றா. குருமாவை பத்தி அவங்க பேசிட்டு இருக்கும்போது இருமா சுசுகி மிஸ்ஃபிட் கிளாஸ் ப்ராட்காஸ்டிங் ரூமுக்கு வரவும், இருமா சுசுகி மிஸ்ஃபிட் கிளாஸ் ப்ராட்காஸ்டிங் ரூமுக்கு வரவும் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. சரி நம்ம ஹீரோ கிளம்புவான். அவன் கூடவே சேர்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸும் போறாங்க. நெதர்வேல்ட்ல இருக்கிற அந்த பிக்கஸ்ட் ஸ்டேடியம்ல நடக்கிற பெர்ஃபார்மன்ஸ்க்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி குருமா வந்து லைவ் போட்டிருக்கா. அண்ட் அதே நேரத்துல என்னோட பெர்ஃபார்மன்ஸை நீங்க லைவாவோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. மேடம் டேக் ஓவர். இந்த நெதர்வேல்ட்ல இருக்கிற பெரிய ஸ்டேடியம்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கேக்குறாங்க. என்னோட கனவு அப்படியே நிஜமான மாதிரி இருக்கு, நான் கண்டிப்பா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லப்போ ஐயோ என்ன கியூட்டா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மயக்கம் போட்டு விழுறாங்க. சரி நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லப்போ எல்லாரும் வருத்தப்படுறாங்க. குருமா அவளோட விக்கு கலட்டரா பார்த்தா அவ ஹேர் ஒயிட் கலர்ல இருக்கு. அவ கண்ணாடியை போடுறா. அப்பதான் அவ நமக்கு யாருன்னு தெரிய வருது. இப்பதான் நான் நார்மலா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. நம்ம ஹீரோவோட கிளாஸ்ல தான் அவ்வளவு படிக்கிறா. எப்பவும் நம்ம ஹீரோ பிரபலமானா அப்படின்னாலே அதை பார்த்து டென்ஷன் ஆகுறா. அந்த பொண்ணு தான் இவா. அச்சோ இந்த ட்ரெஸ் போடும்போது என் வயிறுலாம் தெரியுது, நான் என்ன பண்றது, நான் ஏன் டெவின்னு வேற சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப வெக்கப்பட்டு இருக்கா. நாளைக்கு நான் ஸ்டேஜ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறேன், நான் தான் குருமு உங்களோட டெவி டெம்டா, உங்களோட மனசை இன்னைக்கு நான் கவர போறேன், எல்லாரும் தயாரா, இந்த போஸ் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நெதர்வேல்ட்ல இருக்கிற பிக்கஸ்ட் ஸ்டேடியம்ல நான் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். அச்சோ எனக்கு பதட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட்ல இருக்கா. நான் பதட்டப்படக்கூடாது, நான் ஒரு டெம்டால், நான் தான் இதை பண்ணி ஆகணும், ஏன்னா நான் ரொம்ப கியூட்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப அவளோட நோட் புக்கை எடுத்து பாக்குறா. மேஜிக் டெஸ்ட்ல வந்து இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்பதான் அவ ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. குருமாவோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. ஆனா இவன் மட்டும் தான் கம்மியான மார்க் வாங்குறா. எங்க அம்மா அவங்க ரெண்டு பேரும் தான் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. என்னால அதிகமான மார்க் வாங்க முடியல. நான் எப்படி அவங்க ஈக்குவலுக்கு போறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது. நான் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாரோட கவனமும் ஏன் மேலதான் இருக்குது. நான் எதுவுமே பண்ணாமலேயே எல்லாருமே என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. ஈவன் நான் தடிக்கு கீழே விழுந்தா கூட யாரும் என்ன பார்த்து சிரிக்கிறது இல்ல. நான் எதுவுமே பண்ணாம எல்லாருமே என் மேல ரொம்ப பாசம் காட்டுறாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது இதுதான் என்னோட பவர் அப்படின்னு சொல்லி. என்னால மத்த டீமன்ஸோட ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஈஸியா போக்க முடியும். என்னோட கியூட்னஸ் என்னங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இந்த டெம்டாலா மாறணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு நாள் என்னோட சிஸ்டர்ஸ்க்கு ஈக்குவலா நானும் இருக்கேன் எங்க அம்மாக்கு ப்ரூவ் பண்ணுவேன். ஆனா இந்த இருமா அவன் எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டு இருக்கான். நியூஸ் பேப்பர்ல எப்பவுமே என்னோட போட்டோ பெருசா வர வேண்டிய இடத்துல அவன் தான் வந்துகிட்டே இருக்கான். ஸ்கூல் நியூஸ் பேப்பர்ல ஸ்டூடெண்டோட நியூஸ் தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க. நான் தான் குருமோன்னு தெரிஞ்சா என்னோட போட்டோ தான் டாப்ல வரும். ஆனா நான் யாருங்கிறது ஸ்கூல்ல யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த இருமா வர என் வழியில நின்னுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி அவ டென்ஷன் ஆகும். அந்த இடம் ஃபுல்லா ஐஸா மாறிட்டு இருக்கு. குருமோ என்ன பண்ற, நீ உன்னோட ஐஸ் பவரை யூஸ் பண்ணா நீ யாருங்கிற ஐடென்டிட்டி வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்னு அவ மேனேஜர் வந்து சொல்லப்போ எவ்வளவு சாரி கேக்குறா. நெதர்வேல்ட்ல இருக்கிற அந்த பிக்கஸ்ட் ஸ்டேடியம்ல பெர்ஃபார்ம் பண்ண போறா. குருமோ எல்லாருக்குமே என்ன ரொம்பவோ பிடிக்கும். அந்த சாதாரண இருமாவெல்லாம் என் மைண்ட்லயே வச்சிருக்க கூடாது. நான் தான் அவனை விட ரொம்பவோ பாப்புலர், அவனை பத்தி எல்லாம் நான் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இப்ப ஸ்டேஜுக்கு வரா. ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்க குருமு. உங்களோட ஃபன்னை நீங்க என்ஜாய் பண்ண தயாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவ கேட்டுட்டு இப்ப அவளோட சாங்க பாட ஆரம்பிக்கிறா. இந்த சாங் ஜாப்பனீஸ்ல தான் இருக்கும். அண்ட் அது கேட்கறதுக்கும் கொஞ்சம் கியூட்டாவும் நல்லாவும் தான் இருக்கும். குருமு வந்துட்டு அவளோட கியூட்னஸ் தான் ரொம்ப அழகு, நான் தான் ரொம்ப அழகு, என் கூட
சேர்ந்து ஹேண்ட் ஷேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, என் கூட சேர்ந்து பாட விரும்புறீங்களா, ஆட விரும்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டை பாடுறா. கடைசியா பாடி முடிச்சுட்டு ஒரு போஸை கொடுக்கும்போது தான் நம்ம ஹீரோ அங்க நிக்கிறத அவ பாக்குறா. இருமா, இவ இங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லி அவ செம ஷாக் ஆகுறா. நமக்கு ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை ப்ராட்காஸ்டிங் ரூமுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. ஓ, நீங்க 3 பேரா வந்திருக்கீங்களா, நல்லதா போச்சு. இந்த டெம்டால் கான்சர்ட்டோட டிக்கெட்டை கொடுக்க தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்கவும், ஃபேமஸான அந்த குருமாவோட கான்சர்ட்குள்ள டிக்கெட் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா, குருமாவோட கான்சர்ட்டை யாருக்கு தான் மிஸ் பண்ண பிடிக்காது, எங்க அப்பாவும் அதுல ஒரு ஸ்பான்சரா இருக்கிறதுனால எனக்கு டிக்கெட் கிடைச்சது. கடைசியில இப்ப எங்களோட ப்ராட்காஸ்டிங் பேட்லர்ஸே வந்துட்டு அந்த இடத்துல ப்ராட்காஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வெளியே இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். சோ நாங்க தான் அங்க ப்ராட்காஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு உள்ள போக டிக்கெட் தேவையில்ல. அது போக ஃபயர் ஒர்க்ஸ் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கணும், பட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருச்சு, அதுக்கு ஈக்குவல் பண்ற மாதிரி இந்த டிக்கெட் தரேன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ தேங்க்ஸ் சொல்றான். இது ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆசோ நம்ம ஹீரோவோ சொல்றான். அவங்க கிளம்ப போகப்போ, இருமா ஒரு நிமிஷம், நீங்க தானே இருமா, நீங்க தான் அந்த லக்கி வின்னர், குருமாவை மீட் பண்றதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ செம ஷாக் ஆகுறான். அத்தனை 1000 பேர் இருந்தோம், போயும் இருமா மட்டும் ஏன் கரெக்டா செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி குருமாக்கு செம ஷாக்கிங்கா இருக்கு. ஆனாலும் அதை வெளியே காட்டிக்கிடாம சிரிச்சு பேசிட்டு இருக்கா. பாட்டு ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு, நான் இப்படி மீட் பண்ணுவேன் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அவ அப்படியே கையை கிள்ளிக்கிட்டு அவக்குள்ள இருக்கிற கோவத்தெல்லாம் அடக்கி வச்சிட்டு இருக்கா. ஏன்னா அவளை விட நம்ம ஹீரோ ரொம்பவும் பாப்புலர் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவை அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. கான்சர்ட்க்கு டிக்கெட் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேடியர் ஒருத்தங்க தான் என்ன கூப்பிட்டு கொடுத்தாங்கன்னு சொல்ல, தேடியர் டிக்கெட் கொடுக்குற லெவலுக்கு இவன் ரொம்ப பாப்புலரா அப்படின்னு சொல்லி அவ ரொம்ப டென்ஷன் ஆகுவோம். ரொம்பவும் அந்த ரூம்ல ஐஸா வருது. ஓ, இந்த இடத்துல கிளைமேட் வித்தியாசமா மாறுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ சமாளிக்கிறா. யாருங்கிறத இருமா கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள பயந்துகிட்டே இருக்கா. அப்புறம் ஸ்கூலும் படிச்சுக்கிட்டு அப்படியே கான்சர்ட்டும் பண்றீங்க, உண்மையிலே சூப்பர் தான் நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா நான் இந்த வயசுல ஸ்கூல் படிக்கிறது சகஜம் தானே அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு, நான் எந்த ஸ்கூல் நம்ம கேட்டக்கூடாது, நான் எல்லாத்தையுமே ஷெட்யூல் பண்ணி தான் பண்ணுவேன், நான் ரொம்பவுமே பாப்புலர் அப்படிங்கிறதுனால எனக்கு நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்கு, டிவி ப்ரோக்ராம் பண்ணுவேன், அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தான் ரொம்பவும் பாப்புலர் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்ட ட்ரை பண்றா. அப்ப அவளோட ஸ்கூல் ஷெட்யூல் அதுல தான் போட்டுருக்கோம். ஐயோ நான் என்ன பண்றேன், என்னோட ஸ்கூல் ஷெட்யூல் மட்டும் அவன் பார்த்திருந்தாம்னா நான் யாருங்கிறத கண்டுபிடிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவும் பயந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோட பின்னாடி தான் அவ கண்ணாடி இருக்குவோம், அதை பாஞ்சு போய் எடுத்துட்டு, இருமா டீ குடிக்கிறியா அப்படின்னு கேட்கவும், என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ, அது வந்து இருபெட்டுவா மாக்கடோ குண்ட் ஆஃப் டீ, அதை ஷார்ட்டா இருமா டீன்னு சொல்லுவாங்க, அதை தான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவ சமாளிக்கிறா. பெரிய ஸ்டார் நீங்க எதுக்காக டீ எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல பரவாயில்ல நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமே ஒரு ரணக்களம் ஆகுது. சரி நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்பாடா நல்ல வேலை இவன் கண்டுபிடிக்கல, சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு அவ சொல்றா. நாளைக்கு ஸ்கூல்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புவோம். நம்ம ஹீரோவை கொண்டையை பிடிச்சி இழுத்து, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் யாருங்கிறத நீ கண்டுபிடிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோ ஹைஸ்கூல்ல மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை வெளியே எடுத்து விட்டு எப்படி என்ன கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம கிளாஸ்ல நான் உன்னை பாத்திருக்கேன், உன்னோட கையை நீ மடக்கும் போது டிஃபரெண்டா கட்ட வரல உள்ள வச்சு மடக்கி வச்சிருப்ப, இன்னைக்கு உன்ன ஸ்டேஜ்ல நான் பார்க்கும்போது நீ கடைசியா அப்படிதான் பண்ண, நார்மலா யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, நீ மட்டும் தான் இப்படி யூனிக்கா பண்ணுவ அப்படிங்கிறதுனால நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். போச்சு நானே எனக்கு குளிய தோண்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவும் வருத்தப்படுறா. நான் போட்டுக்கிற இந்த டிடெக்ஷன் கிளாஸ்ல மேஜிக் இருக்கு, சோ இது நான் யாரு அப்படிங்கிற ஐடென்டிட்டியை யாருக்கும் வெளியே தெரியாம பாத்துக்கிடும். ஈவன் இந்த டிடெக்ஷன் கிளாஸ் இருந்துமே கூட என்னோட பாதி கியூட்னஸ் வெளியே தெரியதா செஞ்சது, நான் யாருங்கிறத கரெக்டா கண்டுபிடிக்கணும்னா அப்படின்னா இருமா என்ன ரொம்ப க்ளோஸா நோட்டீஸ் பண்ணிருக்கானா, அப்படின்னா கிளாஸ்ல இருமா என்னையவே தான் பாத்துட்டு இருந்திருக்கானா அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது, குருமு ஒன்னு நினைச்சா எனக்கு ரொம்பவும் பொறாமையா இருக்கு, நீ பாப்புலரா இருக்கிற அதே நேரத்துல இல்லாமையும் இருக்கிற, ஸ்கூல்ல உன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சு நீ ஃப்ரீடமா பாப்புலரே இல்லாத மாதிரி இருக்கிற, ஆனா நீ ஒரு பாப்புலரான பொண்ணு, ரெண்டுத்தையுமே உன்னால பண்ண முடியுது, ஆனா நான் பாரு எதுவுமே பண்ணாம ரொம்பவும் பாப்புலர் ஆயிருக்கேன், எனக்கு ஒன்னே மாதிரி ஸ்கூல்ல பாப்புலரே இல்லாம இருக்கணுங்கிறது தான் ஆசை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், குருமு செம டென்ஷன் ஆகுறா. உடனே ஐசா அந்த இடத்துல வருது. என்ன சொன்ன, நீ எதுவுமே பண்ணாம ஸ்கூல்ல ரொம்பவும் பாப்புலர் ஆகுறியா, நான் பாப்புலரே இல்லங்கிறத நீ குத்தி காட்டுறியா, பாப்புலர் ஆகுறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கேன், ஆனா நீ எதுவுமே பண்ணாம பாப்புலர் ஆயிட்டேன்னு சொல்றியா அப்படின்னு சொல்லி அவ டென்ஷன் ஆகி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழறா. அச்சோ குருமு என்னாச்சு அப்படின்னு பார்த்தா குருமுக்கு ரொம்பவும் ஃபீவரா இருக்கு, ஹெல்ப் யாராச்சும் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். குருமு ஃபீவர்ல மயக்கமாயிருந்தா இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. குருமு என்னதான் அவ்வளவு ஒரு பெரிய பாப்புலரா இருந்தாலுமே கூட நம்ம ஹீரோவை பார்த்து தான் அவ பராமப்பட்டு இருக்கா. குருமு வந்துட்டு ஸ்கூல்ல வந்து கார்லி கிரிசல் அப்படின்னு சொல்லி வேற ஒரு நேம்ல தான் இருக்கா. அந்த மேஜிக்கல் டிடெக்ஷன் கிளாஸ் போட்டா எந்த ஒரு டீமனாலையுமே வந்துட்டு ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை நம்ம ஹீரோ ஹியூமன் அப்படிங்கிறதுனால கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா குருமு யோசிச்ச மாதிரியே நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை அதிகமா நோட்டீஸ் பண்ணதுனால கரெக்டா நம்ம ஹீரோவா யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கலாம். குருமு இப்ப ஃபீவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.